அன்யாங் டார்மீஸ் வெல்கம் டு பேங்டன் எஃப்எஃப் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமன் குக்கோட நாகினி எஃப்எஃப் பார்ட் 25 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ அது போட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள எல்லாம் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா ஜிசோக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஹரிணி வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த வீட்டில் வேண்டாம், நம்ம வேற ஒரு வீட்டில் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஏன்னா அவளுக்கு வந்து ஒரு ட்ரீம் வந்துருக்கும் அண்டு அவள் வந்து தண்ணிக்கு வந்து பயந்துருப்பாள். ஸோ அதனால் அவள் வந்து வேறு வீடு வந்து பார்த்துருப்பாள். ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த வீட்டுக்கு தான் வந்து போயிருப்பாங்க. அதோடு தான் பார்த்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த வீட்டில் என்கேஜ்மெண்ட்கான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ வீடே வந்து செம்மையாக வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்ன தான் வந்து டெக்கரேட் பண்ணி எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம ஹீரோயின்ஸும் சரி ஹீரோஸும் சரி அவங்களுக்குள்ளே வந்து ஏதோ வந்து ஒரு தப்பான ஒரு இதுவாகவே இருக்குது. மனசு வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் அது ஏன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நைட் டைம் தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு அதான் அந்த இது வந்து போயிட்டுருக்கு. ஸோ மாப்பிள்ளை வீட்லேயும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் வந்து அதுக்கான இது வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே யோங்கிக்கு தான் ஆக்சுவலி அவருக்கு என்ன ஆகுதுன்னு அவருக்கே வந்து தெரியல. ஒரு மாதிரி வித்தியாசமாக அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. பட் அது என்னன்னு தான் வந்து அவருக்கு தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அப்படியே சும்மா நடப்போம்ல, அது மாதிரி வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து அப்படி நடந்துகிட்ருப்பார். அப்போ அவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அதாவது யூங்கி அப்படின்னு கூப்பிடுற மாதிரி, அவர் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ அவர் திரும்பி திரும்பி பார்க்குறாரு. பட் வந்து யாருமே இல்லை, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல எப்படி யாருமே இல்லை. அவர் வந்து ரொம்ப வந்து பார்க்குறாரே, தேடுறாரு. பட் வந்து யாருமே இல்லை. ஆனால் அவருக்கு அந்த வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த மலைன்னு தானே சொல்லியிருப்பேன், அந்த வீடு மலை மேலே தானே இருந்திருக்கும். ஸோ அந்த மலையோட எட்ஜில் இருந்து அவர் வந்து அப்படியே எட்டி பார்ப்பார். பார்த்தா தண்ணி வந்து இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த தண்ணிக்கு மேலே அப்படியே வந்து ஸ்மோக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு யூங்கி வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அவரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிடுவார். ஸோ இங்கே வந்து என்கேஜ்மெண்ட்டோட ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே வந்து ஹாப்பியாக வந்திருக்காங்க. அண்ட் ஜிசோ சொல்லவே வேணாம், ரொம்ப ஹாப்பி. கார்த்திக் ஷேக்கலோட அப்பா வந்து இந்த மாதிரி பேசிகிட்ருப்பாங்க, கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டுருப்பாங்க. ஃபர்தரான அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மழை வர ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து ஹரிணி வந்து நோட் பண்ணுறா. பார்த்துட்டு மழை வருது, இது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவள் திங்க் பண்ணிகிட்ருப்பா. அப்போ ஜிம்மன் வந்து, ஓய் என்னாச்சு? இல்லை ஜிம்மன், மழை வருது. மழை தானடி வருது, ஏதோ வேறு ஏதோ பூகம்பம் வர மாதிரி சொல்கிற. இல்லை ஜிம்மன், அது உனக்கே தெரியும்ல, நான் பயந்து தான் எல்லோரையும் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அப்படி இருக்க எனக்கு ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி ஃபீல் ஆகுது ஜிம்மன். அது ஏன் தான் தெரியல. இங்கே பாரு என்னை பாரு பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து நம்ம ஹரிணியோட ஃபேஸை கட் பண்ணுறான். இங்கே பாரு, நம்ம நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் ஆகாது, சரியா? நம்ம நினைக்கிற மாதிரினா அப்போ உனக்கும் அது ஏதோ அதை விட நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நம்ம எங்கே ஹாப்பியாக என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். ஸோ அதை பாரு, கஷ்டப்பட்டுட்ருக்காத, எதை நினச்சோ ஃபீல் பண்ணாத. இல்லை ஜிம்மன், ஆனாலும் உனக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது ஜிம்மன். ஏதோ தப்பாக சம்திங், ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்ப்ரெஸ் இட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் ஜிம்மனுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. பட் அவன் வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிற, வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருப்பான். அப்போது இருக்க மழை வந்து அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஹரிணிக்கு வந்து தண்ணியோட சத்தம் நல்லாவே கேட்குது. அவள் வந்து அந்த மலை கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளில வந்து அப்படியே அந்த மலைக்கு கீழே வந்து எட்டி பார்க்குறா, அதாவது அந்த மவுண்டனுக்கு கீழே. அப்போது அந்த கீழே நான் தண்ணி சொன்னேன்ல, அந்த தண்ணியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஹரிணிக்கு வந்து பயமாயிருது. என்ன இது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது? இங்கே சேஃப்னு தானே நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன், ஆனால் அப்படின்ற மாதிரி அவள் வந்து பயந்து ஸ்டார்ட் பண்ணுறா.
அப்போ வந்து சஞ்சு வந்து என்னடி பண்ணுற மலையில் வா இங்கே அப்படின்னு கூப்பிட்றா. ஹரிணி சஞ்சு எங்கள் பாரு என்னது எங்கே பாரு தண்ணி தண்ணி அதிகமாகிட்டே வருது. மழை பெஞ்சால் தண்ணி அதிகமாக தான் செய்யும். இவனுக்கு புரியுதா இல்லையாடி? நான் சொன்னேன்ல தண்ணியால் தான் ஆபத்து வரப்போகுது. எனக்கு பயமாக இருக்குடி. யாருக்கும் எதுவும் ஆகிடாதுல்ல, ஜிம்மனுக்கு எதுவும் ஆகாதுல்ல. லூசானி லூஸ் தரமாக பேசுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இல்லை எனக்கு இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிகிட்ருக்கும் போது அந்த இடத்துக்கு யூங்கி வந்து வராரு. ஸோ யூங்கி கூட வயனுமே வரா. வயன் வந்து மாமா எங்கே போகிறீங்க, நில்லுங்க மாமா அப்படின்னு கூப்பிட்டே வரா. பிகாஸ் யூங்கி வந்து அவள் கூப்பிடுறது கேட்காம காதில் வாங்கிக்காம அவன் பாட்டு முன்னாடி நடந்து வரான். இங்கே நீங்கள் அதை பார்த்துட்டு இவன் யூங்கி மாமா பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ வந்து யூங்கி வந்து நேராக நடந்து போகிறான். எங்கள் ஹரிணி மாமா நில்லுங்க மாமா எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. பட் அதுக்குமே யூங்கி வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. யூங்கி பாட்டு நேராக நடந்து போகிறாரு. கொஞ்சம் போனால் மலையிலேருந்து கீழே விழுந்துருவார். அந்த மாதிரி போயிட்டுருக்காரு. எங்கள் ஹரிணி யூங்கியோட கையை பிடிச்சிட்டு மாமா நில்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல எங்கே யூங்கி அப்படியே திரும்பி ஹரிணியை பார்க்குறாரு. பார்த்தா அவரோட ஐஸ் வந்து அந்த பிளாக் கலர் பால்ஸ் இருக்கும்ல அது ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் இருக்குது. யூங்கி பார்க்கவே வித்தியாசமாக இருக்கான். ஹரிணி பார்த்துட்டு மாமா என்னாச்சு உங்களுக்கு, மாமா ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் யூங்கி ஹரிணிக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டான். அவன் பாட்டு அவள் கையை அந்த பிடிக்கிறதுனால இழுத்துட்ருக்கான் விடு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சஞ்சுக்கும் ஒன்றும் புரியல. அவன் வந்து என்ன பண்ணுறீங்க மாமா இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்ல. இங்கே ஆனால் யூங்கி ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ இங்கே வயன் வந்து என்ன பண்ணுறான்னா நேராக வீட்டுக்குள்ளே போய் விமன் குக்கை கூட்டிகிட்டு வரா. இந்த மாதிரி யூங்கி பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ விமன் குக்கும் வந்துடுவாங்க. அண்ட் இவனுங்க வரதை பார்த்துட்டு மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து வெளில வந்துடுவாங்க. மழை ஆனால் பேஞ்சிட்டே இருக்குது. தண்ணி வந்து கிட்டத்தட்ட அந்த மலைக்கு கொஞ்சம் இதில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மலையே வந்து முழுகிடும் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அது ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, கொஞ்சம் சின்ன மலை தான். அதனால் தண்ணி வந்து அதிகமாகிட்டே வருது. ஸோ இங்கே வந்து வயன் கூட்டிகிட்டு வந்திருப்பாள்ல விமன் கோக்கா. எங்கே ஜிம்மன் போயிட்டு ஹயோங் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வாங்கிங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜிம்மன் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான். பட் நம்ம யூங்கி வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணாமல் அவங்க 2 பேரும் தள்ளி விட்டுட்டு அப்படியே அவன் முன்னாடி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே ஜங்குக் வந்து யூங்கியை பிடிச்சிட்டு ஹயோங் என்ன பண்ணுறீங்க ஹயோங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் யூங்கிக்கு என்ன அவரோட ரியாக்ஷன் வந்து ஒன்றுமே இல்லை. அவரை இப்போ யாரும் ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி இருக்குது பார்க்குறவங்களுக்கு. அண்ட் ஜயோஷிக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவள் வந்து யூங்கி என்னடா பண்ணுற வாடா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறா. பட் அவளுக்குமே யூங்கி ரெஸ்பான்ஸ் தர மாட்டுறாரு. இப்படி எல்லாருமே வந்து யூங்கியோட கையை பிடிச்சி இழுக்கிறதுல ஒரு கட்டத்தில் யூங்கி என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே கத்துறாரு. அவருக்கு ஏதோ பண்ணுது. ஸோ அப்படியே கத்தும் போது அவர் அப்படியே பறக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் அவர் உடம்புல இருந்து அந்த தண்ணிக்கு எவாப்ரேட் ஆச்சுல அது மாதிரி ஸ்மோக்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டுருக்கு அவர் உடம்புலேருந்து. அதுவும் ப்ளூ கலரில் வந்து வருது. யாருக்கும் ஒன்றும் புரியல. பட் இது எல்லாமே ஒரு ஐஸ் பார்த்துட்டு ச்சே இது வரத்துக்குள்ளே உன்னை நான் கொல்லணும்னு நினச்சேன். ஆனால் முடியாமல் போச்சு. ஆனால் பிரச்சனை இல்லை, உங்கள் எல்லாரையும் வச்சு கொல்றேன். இங்கே யாரையுமே உயிரோட விட மாட்டேன், எல்லாரையும் கொல்றேன் அப்படின்ட்டு ஒரு ஐஸ் வந்து அப்படி இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு. இங்கே யாருக்குமே வந்து ஒன்றுமே புரியல. இங்கே வந்து மிஸ்டர் பார்க் வந்து ஐயோ யூங்கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிம்மா பார்க்குறாரு. மிஸ்டர் கிம் வந்து யூங்கிக்கு அவனோட பவர் எல்லாமே வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா என்னடா பண்ணுறது எனக்கும் தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க என்னமோ பேசுகிறாங்க. இங்கே ஜயோஷிட்டு யூங்கி அப்படின்ற மாதிரி பார்க்குறா. பிகாஸ் யூங்கி இப்போ பார்க்கவே வந்து வேறு மாதிரி இருக்கார். ஸோ எல்லாருக்குமே சரி ஷாக்கு. இங்கே சஞ்சோலாம் என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஒரு பக்கம் அது நடந்தால் இன்னொரு பக்கம் தண்ணியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அண்ட் ஒரு கட்டத்தில் தண்ணி வந்து அப்படியே வெடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. வெடிக்கும்ல ஹைட்டில் வெடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து வெடிக்குது. யாருக்கும் ஒன்றும் புரியல. அது நார்மல் தண்ணி மாதிரியே தெரியல. பிகாஸ் அந்த தண்ணி கொதிக்குது. அந்த கானல் நீர் சொல்லுவாங்களே ஸோ அது மாதிரி அது கொதிச்சிட்ருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து வெடிக்குது.
எங்கள் ஹரிணிக்கு செம்ம பயமாயிடுது. ஏன்னா வந்து அவளுக்கு தண்ணியில் தானே அந்த பயம் இருந்திருக்கும். ஸோ அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லோரும் அப்படியே வந்து யூங்கியை தான் பார்க்குறாங்க. அவன் சரியாக கத்திகிட்ருக்கான், இன்னமும் கத்துறான். அண்ட் அவன் உடம்புல இருந்து அந்த ப்ளூ கலர் ஸ்மோக் வந்துகிட்டே இருக்குது. யாருக்கும் ஒன்றும் புரியல. ஸோ எல்லோரும் யூங்கி கிட்ட போகிறாங்க. போயிட்டு அவனை வந்து எப்படியாச்சும் இறக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்குது. இங்கே தண்ணி வேற வந்து வெடிக்க ஸ்டார்ட் ஆகுதுல. ஸோ யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்போ தயவங்க என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து அப்படியே பறக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே எல்லோரும் அப்படியே வாயை பொழந்து பார்க்குறாங்க. அவனுக்கு வந்து விங்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ பறந்து போய் யூங்கி அப்படியே பிடிச்சி கீழே இறக்குறான். கீழே இறக்கிட்டு அப்படியே எல்லாம் யூங்கி கிட்டே போகிறாங்க. பட் யூங்கியோட கண் இன்னும் அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் அவனோட ஹேர் எல்லாமே ப்ளூ கலரில் மாறுது. அவன் உடம்பே வந்து ப்ளூ கலரில் மாறிட்டுருக்கு. யாருக்கும் ஒன்றும் புரியல. ஜாயஷுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா ஆச்சு யூங்கி, ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்கு என்ன பண்ணுது, என்கிட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகிறா. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கும் போது யூங்கி வந்து அப்படியே வந்து இப்போ எல்லோரையும் எப்படி சொல்கிறதுனா, ஒரு கான்ஷியஸே இல்லாமல் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டு மலையிலேருந்து குதிச்சுட்டான். அவன் போய் குதிக்கும் போது எங்கள் ஜிம்மன் என்ன பண்ணுறான்னா, போய் யூங்கியோட கையை வந்து பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு ஆயோங், என்ன ஆயோங்க பண்ணுறீங்க, வாங்க ஆயோங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுக்கிறான். பட் யூங்கி வந்து தொங்கிட்டுருக்காரு. ஸோ எங்கள் ஜிம்மன் பிடிக்க எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஜிம்மனுக்கு. பட் யூங்கி வந்து விடு, என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனால் எங்கள் ஜிம்மன் வந்து விடுற மாதிரி தெரியல. யூங்கி வந்து என்ன பண்ணுறான்னா, அப்படியே வந்து பறக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படி அவன் பறக்கும் போது ஜிம்மன் கையை பிடிச்சிருப்பான்ல. ஸோ ஜிம்மன் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவன் மலையிலேருந்து கீழே விழுந்துருவான். இங்கே ஹரிணிலாம் ஜிம்மன் அப்படின்னு கத்துறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜிம்மன் மலையிலேருந்து கீழே விழுந்துட்டான். ஸோ யாருக்கும் ஒன்றும் புரியல. இப்போ யூங்கியை காப்பாற்றுறதா ஜிம்மனை காப்பாற்றுறதான்னு இருக்குது. ஹரிணிலாம் சரி ஷாக் ஆகிட்டா. அவங்க சொல்லியிருப்பாங்கள்ல ஒரு உருவம் இந்த மாதிரி ஜிம்மனை காப்பாற்றுன்ட்டு. ஆனால் அவள் காப்பாற்றாமல் விட்டுட்டா. அவளுக்கு ரொம்ப அப்படியே உடஞ்சி போயிட்டா. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு ஸ்னேக்காக மாறிடுறான். பாம்பாக மாறி அவன் அந்த மலையிலேருந்து கீழே அப்படியே இறங்க போகிறா. அப்போ வந்து கரெக்டாக ஜிம்மன் வந்து பறந்து வரான். ஜிம்மனுக்கு தான் ரெக்கை இருக்குல்ல. ஸோ ஜிம்மன் வந்து பறந்து வரான். எங்கள் ஹரிணி அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு அப்படியே அவன் நார்மல் ஃபார்முக்கு வரான். இவன் இங்கே பாம்பாக மாறினதை பார்த்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சரி ஷாக்கு. யாருக்கு ஒன்றும் புரியல. மிஸ்ஸஸ் பார்க்கெல்லாம் என்ன இவ பாம்பாக மாறுறா அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே ஜெனி, ஜிசோ, ரோஸு, லிசாக்கெல்லாம் அப்படியே கண்ணை விரித்து பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ இங்கே ஜிம்மன் வந்து என்னடி அப்படின்னு கேட்க, இங்கே ஹரிணி போயிட்டு ஜிம்மனை ஹக் பண்ணிட்டு, நான் ரொம்ப பயந்துட்டேன் ஜிம்மன், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்ற, ரொம்ப பயந்துட்டேன்டா. எனக்கு எதுவும் ஆகலை. எனக்கு என்ன ஆகும், நான் தான் ஒரு வேம்பயர் ஆச்சு, ஆனாலும் நான் ரொம்ப பயந்துட்டேன் ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை ஹக் பண்ணிவிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ ஒரு பக்கம் புயல் காற்று அடிக்குது, இன்னொரு பக்கம் வந்து அந்த தண்ணி வெடிக்குது. யூங்கி வேறு மேலே பறந்துட்டுருக்கான். யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்படி எல்லோரும் யோசிச்சுட்ருக்கும் போது அடுத்த செகண்ட் அந்த எல்லா தண்ணியும் யூங்கியோட வாய்க்குள்ளே போகுது. அதாவது அவர் வந்து குடிக்கிறாரு. ஸோ எல்லோரும் அப்படியே ஷாக்டாக யூங்கி என்ன பண்ணுற அப்படின்னு கத்துறாங்க. பட் அந்த தண்ணி எல்லாமே அவரோட உடம்புக்குள்ளே வந்து போகுது. யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லோரும் அப்படியே இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து வயன் சொல்கிறா, இதே மாதிரி அவர் எல்லாத்தையும் குடித்தாருன்னா அந்த சூடு தாங்க முடியாமல் அவருக்கு ஏதாவது ஆயிரும் சஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மளும் அதை இது பண்ணலாம், தண்ணி எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்குறா. இங்கே ஜங்குக் பார்த்துட்டு, லூசாடி நீ, அது எப்படி கொதிக்குது பற்றியா? ஜங்குக் இப்போ அதை பற்றி பேச டைம் இல்லை ஜங்குக். அங்கே பாரு யூங்கி மாமாவை பாரு, எல்லாத்தையும் இது பண்ணிட்டுருக்காரு, அவர் உடம்பை பற்றியா நீ அப்படின்னு சொல்ல. அந்த உடம்பு எல்லாமே வந்து அப்படியே வந்து ப்ளூவாக இருந்தது, இப்போ ரெட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த தண்ணியோட சூடு அப்படி. ஸோ அப்படி இருக்க எங்கள் சஞ்சு வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சஞ்சுவும் வயனும் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படிக்கா மாறி அந்த தண்ணி எல்லாத்தையும் இப்போ அவங்களும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஜங்குக்கும் அவங்களும் தேவையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ 3 பேருமே அந்த தண்ணியை வந்து குடிக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த தண்ணி எல்லாமே காலி ஆயிடுது. ஸோ காலியான அடுத்த செகண்ட் யூங்கி வந்து அப்படியே வந்து விழ போவார். அவர் ஹைட்டில் தானே பறந்துருப்பார். ஸோ அப்படியே விழ போகும்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறான், போய் யூங்கியை வந்து பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு கீழே இருக்குவான். ஆனால் யூங்கி வந்து மயக்கத்தில் இருப்பார்.
ஸோ யாருக்கும் ஒன்றும் புரியல. அண்ட் அதே மாதிரி தான் சஞ்சுவும் வயனும் கூட மயங்கிடுவாங்க. பிகாஸ் வாட்டரோட ஹீட் அப்படி. ஸோ இப்படி மயங்கவே இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு எல்லாரையும் லைனாக வந்து படுக்க வைக்கிறாங்க. எங்கே ஜங்குக்கு அவங்கெல்லாம் ஒன்றுமே புரியல. ஜிம்மன் கேட்குறான், அப்பா இங்கே என்ன நடக்குதுப்பா, அண்ணா ஏன் இப்படி பண்ணார், என்ன தான்ப்பா நடக்குது இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்குறான். இங்கே மிஸ்டர் பார்க்கு அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கார். அப்பா உங்களை தான் கேட்குற, ஒழுங்கு மரியாதையும் உண்மையாக சொல்லுங்கள், யூங்கியா யார், ஏன் அவருக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்க, எங்கே மிஸ்டர் கிம் நீங்கள் 3 பேரும் எப்படி மனுஷங்க இல்லையோ யூங்கியும் அது மாதிரி ஒரு ஹியூமன் இல்லை. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லோரும் சரி ஷாக்காக பார்க்குறாங்க. மிஸ்ஸஸ் பார்க்கு இப்போ இதை சொல்லணுமா, இல்லை இதை சொல்லியே ஆகணும், ஏன்னா இது வரைக்கும் வந்துருச்சு, இனிமேல் மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்ல, எங்கே ஜங்கு கேட்குறான், என்ன தான் விஷயம் சொல்லி தொலைங்க யாராச்சும். அப்போ மிஸ்டர் பார்க்கு, அது உங்கள் அண்ணா ஒரு ஏஞ்சல். என்ன? ஆமாம், மிஸ்ஸஸ் பார்க், அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஏஞ்சல். நான் ஒரு ஏஞ்சலை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கும் அவங்களுக்கும் பிறந்தவன் தான் யூங்கி. ஸோ அதனால தான் யூங்கிக்கும் அந்த பவர். ஆனால் இது அவள் அப்போவே என்கிட்ட சொல்லிட்டா, யூங்கிக்கு கரெக்டாக 28 வயசு வரும்போது கண்டிப்பாக யூங்கிக்கு அந்த பவர் வரும்னு. ஆனால் அது இந்த அளவுக்கு இருக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எல்லோரும் அப்படின்னா யூங்கி வந்து ஏஞ்சலா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இங்கே ஜெனிலாம், அப்போ இந்த வீட்டில் யாருமே மனுஷங்க இல்லையா, ஒருத்தர் கூட வேணா மனுஷங்க இல்லை அப்படின்ற மாதிரி ரியாக்ஷனோட பார்த்துட்ருக்கா. அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து இப்போ எல்லாருமே வந்து வேக்கப் ஆகுறாங்க. அதாவது மயக்கம் போட்ட யூங்கி, சஞ்சு அண்ட் வயன் வேக்கப் ஆகுறாங்க. ஸோ வேக்கப் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து யூங்கி வந்து கேட்குறான், எனக்கு என்னாச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஏன் என்னை சுற்றி எல்லாம் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வயனையும் சஞ்சு படுத்திருக்கிறத பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவன் வந்து பயப்படுறான். ஸோ அப்போ வந்து ஜிம்மன் வந்து, இல்லை ஹயாங் ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, என்னடா ஆச்சு, ஏன் எல்லோரும் சுற்றி நிற்கிறீங்க, அது ஹயாங் அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே யூங்கி யாராச்சும் சொல்லுங்களேன்டா அப்படின்ற மாதிரி அது கத்துறாங்க. ஸோ அதனால் ஜிம்மன் வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே யூங்கிக்கோடே செம்ம ஷாக்கு, நானா அப்படின்ற மாதிரி யூங்கி பார்த்துட்ருக்கு. இங்கே யூங்கி திரும்பி ஜாயஷை பார்த்தா அவள் வந்து அப்படியே அந்த யூங்கியை வந்து அப்படியே ஒரு பக்கம் அவளுக்கு அழுக வருது, இன்னொரு பக்கம் ஷாக்கு அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. ஸோ இங்கே யூங்கிக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்கடா, நானாடா அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து அது பார்த்துட்ருக்கு. அப்போ வந்து மிஸ்டர் பார்க் சொல்கிறாரு, ஆமாம் யூங்கி, நீ வந்து ஒரு ஏஞ்சல் தான், நீ வந்து எனக்கும் ஒரு ஏஞ்சலுக்கும் பிறந்தவங்க தான் நீனு. உனக்கு வந்து ஏஞ்சலுக்கு நிறையா பவர்ஸ் இருக்கும், பட் உன்னோட பவர் என்னென்னா வாட்டர், தண்ணியை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி தான் உனக்கு. அதனால தான் நீ வந்து இந்த பவர் அடையும் போது தண்ணிலாம் வந்து இவ்வளோ இதுவாக இருந்திருக்கு. ஸோ நம்ம வீட்டில் ப்ராப்ளம் வந்ததுக்கு ரீசனும் அதுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே யூங்கிக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருக்கு ஆக்சுவலி இதெல்லாம் தெரியாது இல்லையா, சின்ன வயசுலேருந்தே நார்மல் ஹியூமன் மாதிரி இருந்தவர். இப்போ திடீர்னு நீ ஹியூமன் கிடையாது, நீ ஒரு வேறு ஒரு இதுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அதே ரியாக்ஷன் தான் யூங்கிக்குமே. அவருக்கு இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனும் வந்து தெரியல. அப்புறமேட்டு வந்து இதை கேட்டுட்டு வயனுக்கும் சஞ்சுக்கும் ஷாக்கு, என்னது யூங்கி ஒரு ஏஞ்சலா அப்படின்ட்டு. வயனுக்கு என்னென்னா அவள் வந்து என்னமோ வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே வந்து எல்லோரும் வந்து சரி இதோட இந்த பிரச்சனையை விடுங்க, ஸோ ஆக மொத்தம் நம்ம வீட்டில் யாரும் மனுஷங்க கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஸோ அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து மிஸ்ஸஸ் பார்க் வந்து அது எப்படி விடுறது, இவங்க 3 பேருமே பாம்பு எப்படி அது அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக்டாக கேட்குறாங்க நம்ம ஹீரோயின்ஸை பார்த்து. அப்போ ஜங்குக் சொல்கிறான், ஏம்மா நாங்கள் 3 பேரும் வேம்பயர்ஸ் இல்லை, அது மாதிரி தான் இவங்க 3 பேரும் பாம்புங்க அப்படின்னு அவன் அசல்ட்டாக சொல்கிறான். இங்கே எல்லாருக்கும் என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி இருக்குது.
இங்கே வந்து நம்ம ரோஸ்தா சொல்கிறா, அம்மா அம்மா என்னம்மா பேசுகிற நீ, அண்ணனும் மனுஷங்கள்ல அண்ணிங்களும் மனுஷங்கள்ல நல்ல காம்பினேஷன் தானே அப்படின்ற மாதிரி அவ சொல்ல எல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ எல்லாம் வந்து அவங்கவுங்க ரூமுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. இங்கே வயன் சைடு தான். ஸோ வயன் வந்து எதையோ வந்து திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்போ ஜங்குக் வந்து, ஓய் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் டயர்டாக இருக்கா? அது ஆமாம், அதுக்கு தாண்டி சொன்னேன், அதுக்கு தான் படித்து சொன்னேன் அதெல்லாம் பண்ணாதன்ட்டு. கேட்டியா என் பேச்சை? ஆனால் ஜங்குக், நான் மட்டும் பண்ணலன்னா யூங்கி மாமாவோட நிலைமை யோசிச்சியா ஜங்குக்? எனக்கு புரியுது வயன், யூங்கி ஆயாங் அவரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் உன்னை யார் அப்படி பண்ண சொன்னா? நான் ஜங்குக், நான் அப்படி பண்ணலன்னா சஞ்சுவும், நான் சொல்கிறேன் அவளும் எதுக்கு பண்ணணும்னு கேட்குறேன். நாங்கள் பண்ணலன்னா உனக்கு புரியுதா ஜங்குக்? நாங்கள் பண்ணலன்னா யூங்கி மாமாவே அந்த தண்ணி எல்லாமே அவர் உடம்பு இழுத்துருக்கோண்டா. லூஸு, அவர் ஒரு ஏஞ்சல்ரி அண்ட் அவரோட பவர் என்ன? வாட்டர், தண்ணியை கட்டுப்படுத்துகிற சக்தி தான் அவருக்கு. அப்படி இருக்கிற மனுஷனால் அந்த எல்லா தண்ணியும் கட்டுப்படுத்திருக்க முடியாதா? கரெக்டு தான், அவருக்கு ஒன்றும் ஆகாதுரி. நான் அதனால தான் சொன்னேன், எப்போ அவர் உடம்பு அந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் ஆச்சோ அப்போவே நான் முடிவு பண்ணிவிட்டேன் அவர் உடம்பு வந்து இந்த ஹீட்டுக்கு எந்த ரெசிஸ்டும் பண்ணலன்னு சொல்லிவிட்டு. ஆனால் உன்னோட இதோ பார்த்தியா, ஃபஸ்ட்டு உங்கள் கை கால்லாம் பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். நீங்கள் பார்க்குறீங்க லைட்டாக ரெட்டிஷாக இருக்காங்க அங்கே. ஸோ எங்கள் ஜங்குக் சொல்கிறான், நீ அந்த தண்ணியை குடிக்கும் போது சத்தியமாக எனக்கு வலிச்சது வயன், நான் செத்துட்டேன்டி. ஜங்குக், ஆமாம் எனக்கு தான் வலிச்சது, குடித்தது நீயாவே இருந்தாலும் எனக்கு தாண்டி வலிச்சது. இனிமே என்னை கேட்காம நீ எதுவுமே பண்ணக்கூடாது, நான் சொல்கிறேன், என்னை மீறி நீ பண்ணிகிட்ருக்க. ஆனால் ஜங்குக், அது பாரு, முதல்ல உன் பிரச்சனையை பார்க்காம மற்றவங்க பிரச்சனையை பார்த்துட்ருக்க வயன். ஆனால் ஜங்குக், அது யூங்கி மாமா, அவர் எனக்கு அண்ணா, உனக்கு மாமானா எனக்கு அண்ணா, எனக்கு அவரை காப்பாற்றிக்க தெரியாது. சரி ஜங்குக், இப்போ ஏன் கோவப்படுற? உனக்கு புரியுதா இல்லையா வயன்? எனக்கு நான் எப்படி பயந்துன்னு தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏஞ்சி போகிறான். எங்கே போகிறேன்? எங்கேயோ போகிறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கபோர்ட் கிட்டே போகிறான். போயிட்டு அந்த மெடிக்கல் கிட் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கையை காட்டு அப்படின்னு கத்துறான். நீங்கள் ஏன் கத்துற? நீ பண்ண காரியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கைக்கு அந்த காயத்துக்கு வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ், மிஸ்டர் பார்க்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஒரு ஏஞ்சலா? அப்படின்னா அதனால தான் அவங்க இன்னும் சாகலை, அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் எதுக்கு அடைச்சி வைக்கணும்? யார் அடைச்சி வச்சிருப்பா? எதுக்காக யூங்கி மாமாவை கொலை பண்ண ட்ரை பண்ணணும்? ஏஞ்சலோட பையனை எதுக்கு? ஐயோ, ஒன்றுமே புரியலையே. இப்போ அவங்க எங்க? அவங்க தப்பிச்சிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க இங்கே வருவாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. முதல்ல மிஸ்டர் பார்க், அவர்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும். பேசாமல் அவர்கிட்ட போய் பேசலாமா? ஆனால் என்னன்னு சொல்லி கேட்க, ஃபஸ்ட் பேசாமல் ஆர்னிக்கிட்டேயும் சஞ்சுக்கிட்டேயும் சொல்லலாமா? ஆமாம், அதுதான் கரெக்டு. அவங்க 2 பேர்கிட்டையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத யோசிக்கலாம். ஆனால் யூங்கி மாமாவை எதுக்கு கொலை பண்ண? நீ ஒன்றும் மண்டை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் வந்து ஃபுல்லாக இந்த தாட்ஸ் தான் ஓடுது. ஸோ நீ அப்படியே வந்து அங்கே கட் பண்ணி இங்கே வந்து நம்ம சஞ்சு சைடு காமிச்சா, அவள் வந்து அந்த ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும்ல, ஐஸ் பேக், அதை வந்து வச்சிட்ருக்கா. பிகாஸ் அவள் உடம்புலேயே அந்த தீக்காயம், அந்த ரெட்டிஷாக வந்து அந்த மாதிரியா இருக்கும் அங்கங்கே. ஸோ அவளுமே அந்த மாதிரி வந்து வச்சிட்ருக்கா. எங்கள் அப்போ தான் அவங்க ரூம்குள்ளே வரான், கோவமாக இருக்கான் பார்க்குறதுக்கு. எங்கள் சஞ்சு வந்து ரொம்ப கோவமாக இருக்கா, நீ இவன் கோவமாக இருந்தால் நமக்கு என்ன இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து இருக்கா. அப்போ தான் வேகமாக வந்து அவளை முறைக்கிறான். இவன் வந்து பார்க்காத மாதிரி வந்து அந்த ஐஸ் பேக்கை வச்சிட்ருக்கா. ஸோ அவள் கையில் இருக்கிற அந்த ஐஸ் பேக்கை பிடுங்கி வாங்க அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சிருக்கிறான். இங்கே சஞ்சு, ஏன் இப்படி பண்ணுற? இங்கே பாரு, செம்ம கோவத்தில் இருக்கேன், ஒரு வார்த்தை பேசாத. நான் என்ன பண்ணேன்? பேசாதன்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஐஸ் பேக்கை வந்து அவளுக்கு வச்சிட்ருக்கான். இங்கே அவன் நான் என்ன பண்ணேன்ற மாதிரி வந்து உட்காந்துட்ருக்கா. அப்போது வந்து அவங்க வந்து ஒவ்வொரு இடமா வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த ஹிப்லேயும் வந்து அவளோட ஹிப்லேயும் வந்து அந்த தீக்காயம் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறான்னா லைட்டாக அந்த சாரீ வந்து தூக்குறான். ஸோ என்ன பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே நான் வச்சுக்கிறேன். சைலண்ட்டாக இருன்னு. எதுக்கு இப்போ என் மேலே எரிஞ்சு விழுற தயங்க? நான் என்ன பண்ணேன்? நீ எதுவுமே பண்ணல. நான் என்ன பண்ணேன்? இங்கே பாரு, வேணாம், கொலை வெறியில் இருக்கேன், சைலண்ட்டாக இருந்துறேன். நான் என்னடா பண்ணேன்? லூசாடி நீ? இல்லை லூசான்னு கேட்குறேன். ஏன் இங்கே பாரு, இந்த மாதிரி ஃபேஸை வச்சுக்காத, சத்தியமாக செம்ம காண்டாகுது. நான் என்ன பண்ணேன்? அந்த வேண்டாம், நான் பேச விரும்பலை. நான் என்ன பண்ணேன் அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இங்கே பாரு, அந்த அந்த தண்ணி எவ்வளோ கொதிச்சிட்டு இருந்தது, அதை போய் குடிக்கிற நீனு. இதுதான் உன் கோவமா? இதுதான் கோவமா? இல்லை, இதுக்கு தான் நான் இவ்வளோ கொலை வெறியில் இருக்கேன். தயாங் பாரு தயாங், அது நான் மட்டும் அப்படி பண்ணலனா, நீ மட்டும் பண்ணலனா யோங்கி அதை பண்ணியிருப்பாரு. லூசாடா நீ? யோங்கி மாமா அவரோட உடம்பு அது தாங்கியிருக்காதா? உனக்கு தெரியும்ல, அவர் ஒரு ஏஞ்சல், இப்போ தானே சொன்னாங்க. அதுக்கு நீ மகாநாகராணியாக இருக்கிறிய தவிர்த்து உனக்கு மண்டையில் ஒன்றும் இல்லை. என்ன? அவருக்கு வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. ஸோ எந்த வாட்டருமே அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்க அவரே வந்து அதை முழுசாக பார்த்துருந்துருப்பாரு. தேவையில்லாமல் நீயும் வயனும் போயிட்டு இப்போ உங்கள் பாடியை பற்றியா? வயனுக்கும் அதே நிலமை தான். அங்கே இருக்கட்டுமே, நாங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரியா? கொஞ்சம் விட்டுருந்தா உயிர் போயிருக்கோண்டி. பாரு சஞ்சு, உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு வாட்டி உன்னை இழந்த மாதிரி இன்னொரு வாட்டி என்னால் இழக்க முடியாது. அதனால தான் உன்னை கூடவே வச்சுருக்கேன். அதுக்காக நீ மறுபடியும் என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவன் கேட்குறான். உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. பாரு, இன்னொரு தடவை என்னை விட்டு போகணுன்னு நீ நினைக்காத, அது என்னால் தாங்க முடியாது. தயவங்க அப்படி வேண்டாம், பேசாத, ஃபஸ்ட்டு நீ காட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த ஐஸ் பேக் வந்து வச்சிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருது, அவங்க ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு தோணுது. பட் டேங்க் என்னன்னா அவன் வந்து பயந்துருப்பான்ல. ஸோ ஜங்குக்குமே அதுதான், 2 பேருமே ரொம்ப பயந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து அப்படி உங்களை வந்து திட்டியிருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ மிடில் ஆஃப் த நைட் ஒரு 1 o'clock இருக்கும். ஸோ நீங்கள் அதே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. அப்போது உங்கள் ரூம் டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதாவது சஞ்சுவோட ரூம் டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. யாருன்னு சொல்லிவிட்டு சஞ்சுவும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா வந்து ஹரிணியும் வயனும் தான். சஞ்சு தூங்கியிருக்க மாட்டா, பிகாஸ் அவளுக்கு அந்த புது இடம்ன்றதுனால தூக்கம் வந்திருக்காது. ஸோ சும்மா தான் இருந்திருப்பா. பட் அவங்க நல்லா தூங்கியிருப்பான். ஹரிணியும் வயனும் பார்க்கவே என்னடி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ இவளும் வந்து போகிறா. 3 பேரும் வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, அங்கே போய் நிற்கிறாங்க. இங்கே சஞ்சு, என்னடி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க அப்படி சொல்லுங்க. ஹாரினி, தெரியலடி, இவ தான் பேசணுன்னு கூப்பிட்டா, அதனால தான். என்னாச்சு வயன் அப்படின்ற மாதிரி சஞ்சு கேட்க, இங்கே வயன், கைஸ் உங்களுக்கு தெரியும்ல நம்ம யோங்கி மாமா ஒரு ஏஞ்சல்னு. ஆமாம், அதுக்கு என்ன? இல்லை, நான் மிஸ்டர் பார்க்கோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபை பார்த்தேன். பார்த்தியா எங்கள் ஃபோட்டோலையா அப்படின்ற மாதிரி ஹரிணி கேட்குறா. எங்கே வயன், ஃபோட்டோலேயும் பார்த்தேன், அவங்க சாகலை, உயிரோடு இருக்காங்க, அவங்கள நேரில் பார்த்தேன். என்ன உயிரோட பார்த்தியா அப்படின்னு 2 பேரும் செம்ம ஷாக்கு. அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் யங் டார்மிஸ் பாய்.